உங்களிடம் எந்த விசுவாசமும் இல்ல. இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல யாரும் சரியா வேலை செய்யல, கொடுத்த பணத்தை சரியா கொண்டு போய் சேர்க்கல. அதுவும் இல்லாம எந்த எம்ஜிஆர் காலத்துல ஜெயலலிதா காலத்துல இருந்த அந்த கட்டமைப்பு, இன்று அந்த விசுவாசம், அந்த உணர்வு இங்க கட்சிகள் இருக்கிறவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லி புலம்பி தள்ளிய இபிஎஸ் எதுல? இந்த ஆலோசனை கூட்டத்துல. சரி, இப்படிப்பட்ட ஒரு நிர்வாகிகளை வச்சுட்டு எப்படி கட்சி நடத்துறது? இன்னைக்கு சென்னையில வாக்கு குறைஞ்சு போச்சுன்னு சொல்லி இப்படி ஒரு ஆலோசனை கூட்டத்தை கூட்டி எல்லாத்துக்கிட்டையும் புலம்பி தள்ளி கடிச்சு குதற இருக்கிறாரு. அப்படிப்பட்ட விடயத்தை தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். அதுவும் இல்லாம நாம் தமிழர் கட்சினா எப்படி நிர்வாகிகள் இருக்கிறாங்க, உறவுகள் இருக்கிறாங்க, இவங்களோட கம்பேர் பண்றப்ப அவங்க எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்காங்க, நம்ம ஆட்கள் எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலவித அந்த திமுகவனுடைய சாதனைன்னு சொல்லிட்டு பெருமை அடிச்சு தெரியுற மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு போய் இவங்க மக்கள்கிட்ட சேர்த்தவே இல்லை. அதனால முறையான வாக்கு விழவே இல்லை அப்படிங்கிற உளவுத்துறை ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு கையில வச்சு உட்காந்துட்டு களையெடுப்பு பணியை மேற்கொள்ள போறாராமா இபிஎஸ். இந்த தகவலை தான் நம்ம இதுல தெளிவா பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போவோம். உங்களுடன் நான் உயிர்மை வசந்தகுமார். ஆனா நாம் தமிழர் கட்சியில இன உணர்வுக்கும் இன விடுதலைக்கும் அண்ணன் செந்தமிழன் சீமான் என்ற ஒற்றை சொல்லுக்கு எப்படி சொல்றது, இந்த பொறுப்பு பருப்பு இதையெல்லாம் தாண்டி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. நீ என்னடா சின்ன அடிமை, நீ என்னடா பெரிய அடிமை, எல்லாருமே அடிமையா தான். இன்னைக்கு வரைக்கும் விடுதலை கிடைக்காம, தமிழர்களுக்கு என்று ஒரு ஆட்சி கிடைக்காம உட்கார்ந்து இருக்கிறங்கிற ஒரு எண்ணத்துல இன விடுதலையை நோக்கி செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய மாபெரும் உணர்வாளர்களைத்தான் இங்கே பார்க்க முடியுங்கிற விடயத்தோட வாங்க காணொலிக்குள்ள போவோம். தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எப்படியோன்னு 2024 நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருச்சு. இங்க யாரு வெற்றி யாரு தோல்வி, எந்தெந்த தகுதியில இழுபறி அப்படிங்கறது எல்லாமே அறிவிக்க போறாங்க. இருந்துட்டு போகுது. ஆனா இங்க ஒரு விடயம் நடந்திருக்கிறது நம்ம கவனிக்கணும். எப்படிப்பட்ட விடயம் நடந்திருக்குது அப்படின்னா, சென்னை மண்டல நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம், அதாவது அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்துல அதிமுகவினுடைய சென்னை மண்டல நிர்வாகிகள் இருப்பாங்கல்ல, அவங்க அத்தனை பேருக்கு மாவட்ட தலைவர், மாவட்ட செயலாளர், இப்படி மாவட்ட பொறுப்புகள், மாநில பொறுப்புகள், அதே சமயம் பாத்தீங்கன்னா பொதுக்குழு உறுப்பினர், கிளை செயலாளர் வரைக்கும் ஒன்றிய செயலாளர், எல்லாமே அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது. இபிஎஸ் அவர்கள் தலைமை தாங்கினார். அதுல என்ன விஷயம், எல்லாம் வரப்ப எல்லாம் கையெழுத்துக்கு மட்டும் சந்தோஷமா எல்லாம் வரவேற்றாங்க. அப்புறம் உள்ள போய் உட்காந்து பேசுனதுக்கு அப்புறம் தான் தெளிவா சொல்றாரு, அதிமுகவின் தலைமை மீது யாருக்கும் விசுவாசம் இல்லைன்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. அடுத்தது, நீங்கள் செய்த வேலையில் எனக்கு திருப்தி இல்லை, இந்த தேர்தலுக்கு நீங்க செய்த வேலை எனக்கு திருப்தி இல்லை, முதல் மாதிரி யாரும் உணர்வோடு வேலை செய்யறது இல்ல, முக்கியமா இந்த ஐடிவிக்கு நல்லா போத்தி படுத்து தூங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கழுவி ஊத்தி இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் நெஞ்சு இப்படி அடைச்சிட்டு புடிச்சிட்டு நின்றுட்டு இருந்திருக்காங்க. ஐயோ நம்ம பண்ணது எல்லாமே தெரிஞ்சு போச்சா அப்படின்ட்டு அங்க சந்திப்பு கூட்டத்தை முடிச்சுட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. சரி, இதுல என்ன விஷயம் அப்படின்னம்னா, அவர் தெளிவா இதுல என்னென்ன பாயிண்ட் சொல்லியிருக்கிறாருன்னு பார்ப்போம். அதாவது தேர்தல் செலவுகளுக்காக கொடுக்கப்பட்ட பணம், தேர்தல் செலவுனாவே உங்களுக்கு தெரியும்ல, கடைக்கோடி வரைக்கும் பணம் போகல, ஏன்னா ஃபில்டர் ஆயிடுச்சு, பணம் அங்கேயே தேங்கி நின்றுச்சு. அப்ப அந்த தேங்கி நின்ன பணத்தை யாரு எங்க செலவு பண்ணா, எந்த நிர்வாகிகள் செலவு பண்ணாங்கன்னு பட்டியலிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு போய் சேரவே இல்லை. ஏப்பா நான் தான் போய் ஓட்டுக்கு இவ்வளவு கொடுக்குச்சேன்னு நீ ஏன் கொடுக்கலன்னு சொல்லி, ஐயோ தேர்தல் செலவுக்காக கொடுக்கப்பட்ட படம், தப்பா பேசக்கூடாது, தேர்தல் செலவுக்காக கொடுக்கப்பட்ட படம், தேர்தல் செலவு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த தேர்தல் செலவுக்காக கொடுக்கப்பட்ட பணம் சரியாக கொண்டு போய் சேர்க்க முடியல. சரியா இவங்க கடைக்கோடி நிர்வாகிகள் வரைக்கும் கொடுத்து செலவழிக்க முடியல. பாதையில இவங்களே நிறுத்திக்கிட்டாங்க, அமுத்திக்கிட்டாங்க, ஏதோ ஒரு வார்த்தை போட்டுக்குங்க. அப்படி ரொம்ப கோவப்பட்டிருக்கிறாரு. அதுவும் இல்லாம தேர்தல்ல முன்ன மாதிரி எம்ஜிஆர் காலத்துல வாட்டிங்கனாலும் சரி, அம்மா காலத்துல வாட்டிங்கனாலும் சரி, அவங்க இருவரும் தலைமைகள் இருந்த நேரத்துல இவங்க காட்டுற விசுவாசத்துக்குள்ள படுத்துட்டு அப்படி உளுந்து கும்பிடுவாங்க இல்லைங்களா, அந்த விசுவாசத்தை கூட இப்ப காட்ட மாட்டேங்கிறாங்க. அப்ப இருந்த
அந்த கட்டமைப்பு ரீதியிலான பணிகள், அந்த முழு மூச்சான வேலைகள் வந்து நீங்க காட்டல அப்படின்னு சொல்லி கல்வி தெரிவிக்கிறாரு. இன்னொரு விமர்சனம் வச்சிருக்கிறாரு. எப்படிப்பட்ட விமர்சனம் அப்படின்னா, இப்ப வந்து சென்னையில வந்து நடந்து முடிந்த தேர்தலினுடைய உளவுத்துறை ரிப்போர்ட்டை எடுத்திருக்கிறாப்புல. அதுல வந்து என்னன்னா, முக்கியமா நிறைய வாக்குகள் வந்து மாறி போச்சு. நாம் தமிழர் கட்சிக்கா இருக்கட்டும், அல்லது வந்து ஏதோ ஒரு விஷயம் மொத்தத்துல நாம் தமிழர் கட்சிக்கு மாறி இருக்குங்கிற ரிப்போர்ட்டா அவருக்கு போயிருக்கும். அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து வாக்கு சதவீதம், அதாவது ஏடிஎம்கே கொடுக்கக்கூடிய வாக்குகள் வந்து குறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு பேசியிருக்கிறாப்ல. அந்த குறைந்ததுக்கு காரணம் திமுக வந்து சாதனைகள் சொல்லிக்கொண்டு பொய் பரப்புரைகளை மேற்கொண்டாங்க இல்லையா, அதை வந்து நீங்க கொண்டு போய் சேர்த்துல என்னென்ன நீங்க வந்து இந்த மாதிரி சேர்த்தாத விட்டீங்கிற ஒரு லிஸ்டையும் சொல்றாரு. அதாவது குடிநீர் வரி வந்து ஏத்தி இருக்கிறாங்க, சொத்து வரி ஏத்தி இருக்கிறாங்க, மின் கட்டண உயர்வு வந்து ஏத்தி இருக்கிறாங்க, பால் விலை ஏத்தி இருக்கிறாங்க. இந்த மாதிரி அத்தியாவசிய தேவைகளுக்கான எல்லா வரியும் ஏற்றி இருக்கக்கூடிய விடயங்களை கொண்டு போய் மக்களுக்கு நீங்க வந்து சொல்லி வாக்கு கேட்கல. வீடு வீடா போய் தட்டி கதவை தட்டி கூப்பிட்டு எங்க சொத்து வரி ஏத்திட்டாங்க, குடிநீர் வரி ஏத்திட்டாங்க, பால் விலை ஏத்திட்டாங்க, இந்த மாதிரி மின் கட்டண உயர்வையும் ஏத்திட்டாங்க, தயவு செஞ்சு அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, நாங்க வந்து அதோட ஏத்துவோம் அப்படின்னு சொல்லி, சாரியா நாங்க வந்து அதோட குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டேன், ஏன்னா திருத்திக்கிங்க அதையா அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்கல. நீங்க வாக்கு கேட்டிருந்தீங்கன்னா இப்போ வந்து குறைந்த சதவீதத்தை விட 4 மடங்கு நமக்கு வாக்கு விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லி புலம்பி இருக்கிறாரு. அதே சமயம் திமுக நிர்வாகிகள் வந்து பழைய மாதிரி இல்ல, போட்டி பொறாமையோட வேலை செய்யறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து முரண்பாடா இருந்துக்கிறீங்க. ஆனா திமுகவுல வாட்டிங்கன்னா அப்படி கிடையாது. எல்லாருமே பாத்துட்டீங்கன்னா ஒரு உணர்வோட ஒற்றுமையோட வேலை செய்யறாங்க. அவர் திமுகன்னு சொன்னது ஊடகங்கள் அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய உணர்வும் ஒற்றுமையும் அந்த பற்றும் இன விடுதலைக்கான உணர்வும் வந்து யாருக்காச்சும் இருக்குதுன்னு கேட்டா அப்படியெல்லாம் இருக்காது. இருந்தாலும் அவங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டாலும் ஒருத்தர் காரி துப்பிக்கிட்டாலும் துப்புனா தொடச்சுக்குன்னு சொல்லி தொடச்சிட்டு எல்லாம் கட்டி முடிச்சு முத்தம் கொடுத்துப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு அவங்க ஒற்றுமையா வேலை செஞ்சு அவங்க ஒரு களமாடி இருக்கிறாங்க தேர்தல்ல. ஆனா நீங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா நல்லா வேலை செய்யல, அதனால இந்த வாக்கு சதவீதங்கள் குறையறதுக்கு நீங்க எல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட வச்சு உட்காந்துட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தேர்தல் நேரத்துல என்னென்ன மாதிரி வேலை செஞ்சீங்க, என்னென்ன மாதிரி பரப்புரை பண்ணினீங்க, துண்டறிக்கை ஒட்டினீங்களா, துண்டறிக்கை வீடு வீடா கொண்டு போய் கொடுத்தீங்களா, சுவரொட்டி ஒட்டினீங்களா, சின்ன மறைஞ்சிங்களா செவுத்துல, மக்கள்கிட்ட கொண்டு போய் பூத் ஸ்லிப் கொடுக்குறப்ப என்ன சொன்னீங்க, அதே சமயம் மக்கள்கிட்ட இரட்டை இலை வந்து அந்த வீடு வீடா டோர் பை டோரா வந்து ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க, அதையெல்லாம் ஒட்டுனீங்களா, மக்களுக்கு வந்து அதிமுகவின் சாதனைகளை நாங்க வந்து என்னென்ன சாதனை பண்ணணும், சாதனை இல்லை அதெல்லாம் வேதனை, சரி இருந்தாலும் அந்த வேதனை சாதனைகளை கொண்டு போய் நீங்க கொண்டு போய் மக்கள்கிட்ட வந்து சேர்த்தீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. இந்த கேள்விக்கு யார்கிட்டையும் பதில் இல்லை, ஏன்னா செஞ்சிருந்தா தானே பதில் இருக்கு. அப்போ வந்து என்ன சார் ஒரு முடிவுக்கு வராரு, நாட்டாமை தீர்ப்பு சொல்ற முடிவுக்கு வராரு. ஒவ்வொருத்தர் லிஸ்ட் நீங்க என்னென்ன பண்ணுனீங்கன்னு சொல்லி நான் கட்சியில இருந்து அத்தனையும் அப்டேட் பண்ணி வைக்கிறேன், என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது, இது எல்லா பக்கமான கலந்தாய்வு இப்ப சென்னை மண்டலத்துக்கு தான் நடந்திருக்குது, இனி அனைத்து மாவட்டங்களுக்கான கலந்தாய்வு கூட்டம் ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற பிறகு எல்லாத்தையும் களை எடுக்கணும். அங்க அதிர்ச்சியாயி ஏங்க நாட்டாவை தீர்ப்பை மாத்தி சொல்லுங்க, நீங்க வந்து புதுசா வரவங்களுக்கு வந்து மாநில பொறுப்புகள் தரீங்க, நீங்க வந்து பழைய ஆட்களுக்கு பொறுப்பாளர்களுக்கு வந்து நீங்க மதிப்பு தரதே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை போடாம அவர் தெளிவா சொல்லிட்டாரு. ஏப்பா எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கிறீங்க, உங்களால வயசாச்சு, இடுப்பு வலிக்குது, காடு வலிக்குது, கை வலிக்குது, உங்களால ஓட முடியாது, புதுசா வர இள ரத்தங்களுக்கு வந்து நம்ம வாய்ப்பு கொடுப்போம், இங்க வந்து புது ரத்தம் பாய்ச்சப்படட்டும் அதிமுகல, அப்பதான் களப்பணி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விடையை வந்து அவரும் தெரிவிச்சதா வந்து தகவல் வந்திருக்கு. இந்த மாதிரி தவறுகள் இழைத்த அனைத்து பேருடைய பட்டியலும் இருக்குது. இதை களை எடுத்துட்டு அதற்கு வந்து மறுபொறுப்பு போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பதை தெளிவாக வந்து தன்னுடைய பேச்சுக்கள் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறதாக செய்தி ஊடகத்தின் மூலமா நமக்கு ஒரு தகவல் வந்திருக்குது. எம்ஜிஆர் காலம் தாண்டி ஜெயலலிதா காலம் தாண்டி இன்னைக்கு வந்து அதிமுக இன்னொரு எடப்பாடியார் காலம்னு உட்காந்துருக்குது. ஏன்னா நாங்க வந்து சசிகலா அம்மாவை தள்ளி விட்டு ஓபிஎஸ் வந்து துரத்து விட்டு இந்த இடத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு நடந்து வந்து வாங்கியிருப்போம், முட்டி ஓட்டு கடந்து வந்து வாங்கியிருப்போம் அப்படிங்கிறத வந்து
எவ்வளவு இந்த தலைமையை கஷ்டப்பட்டு அமைச்சிருக்கிறோம், இந்த சின்னத்தை காப்பாத்திக்கிறோம், எவ்வளவு போராடி இருக்கிறோம், இதுக்காக எத்தனை வழக்குகளை சந்திச்சிருக்கிறோம், தேர்தலுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு பணத்தை திரட்டி மக்களுக்கு சரி கடை நிர்வாகிகளுக்கு கொண்டு போய் சேர்த்தணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு பணம் தந்தேன், அதையெல்லாம் நான் தந்த பணத்தை எல்லாம் நீ சோப்புல போட்டு செலவு கணக்கு காமிக்காம நீ அங்க தந்துட்டேன், மக்களுக்கு தந்துட்டேன்னு சொல்லி, சாரி கடைக்கோடி நிர்வாகிகளுக்கு தந்துட்டேன்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட ஒரு டுபாக்கு ஒரு ஆன்சர் சொல்லிட்டு இருக்கிற, இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இந்த களையெடுப்பு பணி தொடர்ந்து நடைபெறும், அதனால யாரும் சங்கடப்பட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, இந்த நாடாளுமன்ற தேர்தலினுடைய விளைவுதான் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒழிக்க போகிறது விடையாக அப்படிங்கிறது தெளிவா உணர்ந்து வச்சு அதுக்கு உளவுத்துறை போட்டு இதற்கான கலாய்வு பண்ணி இதற்கான ரிப்போர்ட் எடுத்து இவ்வளவு வேலையெல்லாம் தேவையில்லை. அது நாம் தமிழர் கட்சியில யாராச்சும் கேட்டிருந்தா கூட சொல்லியிருப்பாங்க, இப்படியோன்னு ஏங்க இந்த மாதிரி உங்க பவர் எல்லாம் குறைஞ்சு போச்சு, உங்களுக்கு இப்படிப்பட்ட துரோகிகள் எல்லாம் வச்சுட்டு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க, அவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் களை எடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது, அவங்க உள்கட்சி பூசல், அவங்க உள்கட்சி பிரச்சனை அவங்க சரி பண்ணிப்பாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி இதோட ஒப்பிட்டு பாக்குறப்ப எந்த அளவுக்கு புரிந்துணர்வோட, எந்த அளவுக்கு இன விடுதலை உணர்வோட, எந்த அளவுக்கு தலைவர் மேதகு பிரபாகரன் மீது வச்சிருந்த பற்றின் காரணமாக இந்த நிர்வாகிகளா இருக்கட்டும், உறுப்பினர் உறவுகளா இருக்கட்டும், எல்லாருமே தன்னுடைய காசை இப்போ கொடுத்த காசை செலவு பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத தாண்டி நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு எப்படின்னா, தன்னுடைய சொந்த காசுல பெட்ரோல் அடிச்சுக்கிட்டு, தன்னுடைய சொந்த காசுல டீசல் போட்டுக்கிட்டு, தன்னுடைய சொந்த காசுல வாகன பரப்புரைக்கான அத்தனை செலவுகளை ஏத்துக்கிட்டு, சாப்பாட்டுல இருந்து தண்ணி வரைக்கும் எல்லாமே சொந்தமா அவங்களே தயாரிச்சு அதற்காக சேமிச்சு இந்த இடத்துல நகர்ந்திருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ எவ்வளவு பெரிய உணர்வை காமிக்குது, எவ்வளவு பெரிய வெற்றியை உருவாக்க போகுது, எவ்வளவு பெரிய அரசியல் மாற்றத்தை இங்க விதைக்க போகுது அப்படிங்கிறத நம்மளால உணர முடியுது. இந்த விஷயம் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விடயம் காரணமா பார்க்கப்படுறது என்னன்னா, சீமான், செந்தமிழன் சீமான், அண்ணன் செந்தமிழன் சீமான் என்ற ஒற்றை சொல் தான் காரணம். காரணம் என்னன்னா, அவர் நடத்தக்கூடிய இந்த வழிநடத்தல் இருக்குது பாத்தீங்களா, எந்த கட்சியிலும் இல்லை. ஒரு பொதுக்கூட்டமா இருக்கட்டும், எடுத்தனே எப்படிப்பட்ட பொதுக்கூட்டம், எந்த மாதிரி அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்குது, எப்படி கலை நிகழ்ச்சி நடக்கணும், எந்த மாதிரி கலை நிகழ்ச்சி நடக்கணும், அதுக்கப்புறம் யாரெல்லாம் பேசணும், அதுக்கப்புறம் சீமானன் பேசுறப்ப எப்படி இருக்கணும், இந்த பொதுக்கூட்டத்தினுடைய அமைப்பு தன்னை முன்னிறுத்தாமல் அண்ணன் செந்தமிழன் சீமான் எல்லாமே சுத்தமா இங்க பொதுக்கூட்டம் ஒண்ணு நடந்திருந்தது, எடப்பாடியாரோட பொதுக்கூட்டம். அதுல போய் பாக்குறப்ப அவருடைய படங்களை போட்டு அவரை ப்ரமோட் பண்ணி இத்தனை செஞ்சிருக்கிறாரு அத்தனை செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லித்தான் போட்டிருந்தாங்களே தவிர, அந்த பழைய காலத்து படங்களை எல்லாம் இவர் பயன்படுத்தலைங்கிறது நிறைய புலம்பல்கள் அதிமுக நிர்வாகிகள்கிட்ட வந்திருக்குது. இவரை விளம்பரப்படுத்தி இவரை தன்னை முன்னிறுத்திக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்படியெல்லாம் இல்லாம தமிழ் தேசிய தலைவர்களை, தமிழ் ஈகிகளை, தமிழ் மொழிக்கான ஈகிகளை, தமிழ் சுதந்திர வீரர்களை, தமிழ்நாட்டை சார்ந்த சாதனையாளர்களை அங்கீகரிக்கும் விதமாக பதாகைகள் வைக்கப்பட வேண்டும். தமிழ் வீர மரபுகளை இங்க பிரதிபலிக்கணும். அதுவும் இல்லாம மாவீரர்களின் வரலாறுகளை, மிகப்பெரிய மாவீரர்கள் நம்ம மேதகு பிரபாகரன் தலைமையில இருந்த மாவீரர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய செயல்பாடுகளை, அவங்களுடைய ஈகங்களை எல்லாத்துக்கும் தெரிவிக்கும் பொருட்டு அவர்களுடைய படமும் அதுல இருக்கணும். இங்க அடிப்படை உரிமைக்காக இந்த காவிரி நதிநீர் பிரச்சனையா இருக்கட்டும், எழுவர் விடுதலையா இருக்கட்டும், இதற்காக தன்னுயிர் ஈந்த ஈகிகளினுடைய படம் எதற்காக அவங்க தன்னுயிரை ஈந்தாங்க, அதற்கான வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பழமையான சொல்ல போனா வள்ளுவன் பாட்டன்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தமிழ் மொழியை வளர்த்தெடுத்த, பண்பாடிய, குரல் எழுதிய, கவிதை எழுதிய, இலக்கியம் எழுதிய, இதிகாசங்கள் எழுதியவங்களுடைய வரலாறுங்க இப்படி எல்லாம் தான் பதாகைகள் வைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அண்ணனுடைய அந்த அறிக்கை இருக்குது பாத்தீங்களா, அந்த அறிவிப்பு இருக்குது பாத்தீங்களா, வழிகாட்டுதல் இருக்குது பாத்தீங்களா, இதுதான் இன்னைக்கு பண்பட்ட சமூகத்தை வளர்த்துகிறது. காரணம், இந்த பண்பட்ட சமூகம் தான் நாளைய தலைமுறையை மாத்த போகுது.
ஏன்னா இன்னைக்கு எந்த அளவுக்கு சீர்கேடு வந்து சமூகத்துல பரவி இருக்குதுன்னா அதுக்கு இந்த அரசியல், இந்த இருவேறு திராவிட கட்சிகளினுடைய ஆட்சி முறைதான் காரணம். கஞ்சாவுல கொலை நடக்கிறது என்ன, பாலியல் வன்கொடுமை நடக்கிறது என்ன, படிக்க வைக்க சொன்னா குடிக்க வைக்கிறதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு அதை சாதனை விளக்கப்பட்டியலா போட்டுக்கிட்டு இத்தனை வசூலாச்சு அத்தனை வசூலாச்சு, இந்த நம்பி இந்த விழா வந்தா இவ்வளவு வசூல், அந்த விழா வந்தா இவ்வளவு வசூல். ஏன் அரசு இயந்திரமே அந்த குடியினாலதான் ஓடுதுன்னு சொல்லி பல தாடி ஏற்ற கொள்கையை வந்து பெரிய கொள்கையா வச்சுக்கிட்டு இதுக்கெல்லாம் வந்து ஒரு சப்பக்கட்டை கட்டிக்கிட்டு உட்காந்து இருக்கிறாங்க பாத்தீங்களா. ஏன் வாக்கு சதவீதம் குறையாத இருக்கும்? இதையெல்லாம் மக்கள் தெரியாத இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? துப்பாக்கி சூடு வந்து தூத்துக்குடியில நடந்த துப்பாக்கி சூடுல வந்து 13 பேர் வந்து உயிரிழந்த விவகாரத்துல நான் டிவியை பார்த்து தொலைக்காட்சி பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றவர் ஒரு முதல்வரா அப்படின்னு நான் சொல்லல. மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. இந்த ஊடகத்தை செய்தி ஊடகத்துல இந்த உங்களுடைய புலம்பல் செய்தியெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப கீழே அந்த கமெண்ட் செக்ஷன்ல பாக்ஸ்ல வந்து கமெண்ட் வரும்ல, அதுல வந்து என் தமிழினத்துக்கு கொடுமை இழத்த உங்களுக்கு இதெல்லாம் வேண்டும் அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாம் எத்தனை கல்வி ஊத்துறாங்க. ஆனா நான் கல்வி ஊத்தல. அங்க பேசுனதை அவங்க சொன்னதை இங்க பதிவு செய்யறேன். காரணம் என்ன அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப எந்த மாதிரியான வழி நடத்தல் ஒரு தலைமை எப்படி இருக்க வேண்டும், ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும்? குடுதலையில் கோலோச்சு மாநில மன்னன் அடிதலையே நிற்கும் உலகு அப்படின்னு வள்ளுவர் பெருமாட்டம் சொல்றாரு. தன் கீழே வாழக்கூடிய, தன் நாட்டில் வாழக்கூடிய, தன் மண்ணில் வாழக்கூடிய மக்களின் அடிப்படை தேவையை எப்படி உணர்ந்திருக்கணும்? ஒரு குழந்தைக்கு என்ன தேவை என்று அம்மா உணர்கிறாளோ, ஒரு குழந்தை அழுகும் போது இந்த குழந்தை பாலுக்காகத்தான் அழுது, இந்த குழந்தை வந்து பசிக்காகத்தான் அழுது, இந்த குழந்தை வந்து எறும்பு கடிச்சதுனாலதான் அழுகுது, இந்த குழந்தை வந்து தூக்கத்துக்காக தான் அழுகுது, இந்த குழந்தை வந்து விளையாடணும், தொட்டல்ல இருந்து இறங்கி போடணும், அதுக்காக அது அழுவுது அப்படின்னு சொல்லி எதற்காக அந்த குழந்தை அழுகுதுங்கிற தன்மை, அழக்கூடிய தன்மையை வைத்து தாய் கண்டுபிடிப்பாள். அந்த தாயை போல மக்களுடைய குறைகளை தானே அறிந்து நேரில் சென்று நீக்கக்கூடியவனை ஒரு உற்ற தலைவன். அவனைவே அந்த அந்த தலைவனைவே கடவுளாக போற்றி நிற்கும் குடிகளை கொண்டதாக இருக்கும் அந்த நாடு அப்படிங்கிற மாதிரி வள்ளுவன் பெருந்தகை வந்து சொல்லியிருக்கிறார். அப்படின்னா ஒரு மாநில மன்னன் எப்படி இருக்கணும்? துப்பாக்கி சூடு நடந்தனைய இல்ல எனக்கு தெரியாது, நான் டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றவங்க மாநில தலைவனா, இல்ல இந்த மக்களுக்கான தலைவனா? இது சரியான போக்கான்னு மக்கள் இன்னைக்கு உணர்ந்துட்டாங்க. அதனால இவங்களுடைய வாக்கு சதவீதம் வந்து குறைஞ்சிருக்குது. ஏன்னா சும்மா ஏதாச்சும் ஒரு கொள்கை உருப்படியான கொள்கை உங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லுங்க பார்க்கலாம். அதற்கு இது இலவசம், இதற்கு அது இலவசம், அப்படி இலவசம், இப்படி இலவசம், அவர்கள் பல்லை காட்டினார்கள், நான் வந்து கையை காட்டினேன், அவர்கள் செங்கலை காட்டினார்கள், நான் வந்து அவர்களை கட்டி பிடித்துக் கொண்டேன்னு சொல்லி கண்டதை பேசுறீங்களா தவிர, சரி அடிப்படை மக்களுக்கு இன்னைக்கு வந்து என்ன பூண்டு விலை ஏறிடுச்சு, தக்காளி விலை ஏறிடுச்சு, வெங்காய விலை ஏறிடுச்சு, எண்ணெய் விலை ஏறிடுச்சு, எரிபொருள் விலை ஏறிடுச்சு, இதையெல்லாம் நாங்க குறைக்கிறோம், ஆட்சிக்கு வந்து இப்படி எல்லாம் குறைக்க முடியும், தற்சார்பு கொள்கையை நம்ம எடுக்கலாம், தற்சார்பு கொள்கையின் மூலமா பொருளாதாரத்தை எப்படி தனி மனித பொருளாதாரத்தை இங்க வந்து வளர்த்த முடியும், தனி மனிதனுடைய தேவையை தன்னிறைவை எப்படி வந்து கொடுக்க முடியும், இன்னைக்கு வேலை வாய்ப்பை எப்படி உருவாக்க முடியும், வேலை வாய்ப்பு உருவாக்கினாலும் அந்த வேலைக்கு ஏற்ற சமமான சம்பளத்தை எப்படி உருவாக்க முடியும், இன்றைய பொருளாதார பணவீக்கத்தை வந்து எப்படி குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதற்கான திட்டங்களை பத்தி பேசாம கல்வி கடனை ரத்து செஞ்சு கல்விக்கு கடனே இல்லாத ஒரு இலவச கல்வி திட்டத்தை வந்து கொண்டாட முடியாத ஒரு திராணியற்ற ஆட்சி முறையாத்தான் இங்க பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இங்க பல பேருடைய தாலி அறுத்த இந்த மது கொள்கைகளை விட்டு போட்டு, அந்த மது கம்பெனிகளையும் விட்டு போட்டு, பார்களை விட்டு போட்டு, ஒரு நல்ல விவசாயம் சார்ந்த பொருட்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துறதுக்கான ஏதாச்சும் ஒரு கொள்கை இருக்குதான்னு பாருங்க. இல்ல அந்த விவசாயத்தை வாழ வைக்கக்கூடிய நீர் மேலாண்மை கொள்கை இவங்க கிட்ட இருக்குதான்னு யோசிச்சா எதுவுமே கிடையாது. இன்னைக்கு இவங்களுடைய பின்னடைவுக்கு இவங்களேதான் காரணம். நாம் தமிழர் கட்சி இந்த ஒரு காரணத்தினாலதான் இதனால் சிதறக்கூடிய வாக்குகள், அதிருப்தி வாக்குகள் இருக்குது பாத்தீங்களா. இது வந்து அவங்க கட்சியினுடைய உறுப்பினர்களா இருக்கட்டும், நிர்வாகிகளா இருக்கட்டும், அல்லது மக்களா இருக்கட்டும், இது வரைக்கும் இவங்களுக்கு ஓட்டு போட்டு ஒண்ணுமே நம்ம நாசமா போயிட்டுன்னு சொல்லி அந்த வாக்குகள் தான் இன்னைக்கு வேற மாதிரி நாம் தமிழர் கட்சியை நோக்கி நகர்ந்திருக்குது. அதனால இவங்களுடைய வாக்கு சதவீதம் குறைந்திருக்குதுங்கிறது தான் நம்ம இங்க பார்க்க முடியுது. ஏன்னா இந்த புலம்பல் சாதாரண புலம்பல் இல்ல, தலைமை மீது இருக்கிற நம்பிக்கை போயிருச்சு.
அதிருப்தியா இருக்குது நீங்க செஞ்ச வேலை அப்படின்னா, தலைமை மேலேயே நம்பிக்கை இல்லாத இருந்திருக்கிறாங்கன்னா, மக்கள் இப்போ உங்களுடைய வழிநடத்தல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் உங்களை நம்பலின்னா மக்கள் எப்படி நம்புவாங்க, உங்களை தலைவனா ஏத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு இடம் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது இல்ல. இந்த இடத்தை யோசிக்கிறதுனாலதான் மக்கள் என்ன பண்றாங்க, ஐயோ நம்ம தெரியாம இத்தனை காலமா இவங்க ஆட்சியில போய் அடிமைத்தனமா இருந்துட்டோம்டா, இனிமேலாவது நம்ம தலைமுறைகள் இனி நாம வாழக்கூடிய வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும், அவங்க இந்த வாழ்க்கையில நம்ம சரிப்படுத்தினாதான் அவங்க நம்மளுடைய தலைமுறையில வாழக்கூடியவங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும், இந்த பூமி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்த ஒரே காரணம் தான் இதெல்லாம் மாறி இருக்குதுன்னு சொல்லலாம். ஆக இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்க தலை, அதாவது எப்படி தாயை போல சேலை நூலை, தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தலைவன் வழி நிர்வாகிகள் எந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அம்மா ஜெயலலிதா பத்தி பேசுறாங்கன்னா அவங்க ஒரு கட்ஸ், அவங்க அரசியல் சாணக்கியத்தனம் அந்த மாதிரி இருந்துச்சு. எம்ஜிஆரும் பார்த்துட்டீங்கன்னா அவரு மக்கள் மனதை கொள்ளை கொண்டு இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சு காலம் தாண்டி ஒரு வரலாறு உருவாக்கி மக்கள் மனசுல எப்போதும் நிலை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவனா பாக்குறாங்க. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு உண்மையான தமிழ் தேசியத்தின் பேரின தலைவனான மேதகு பிரபாகரன் ஐயாவை முன்னிறுத்தி சிஎம் சீட்டுக்கு பின்னாடி நான் என்னுடைய தலைவர்களுடைய போட்டோவை, எங்கள் தமிழினத்தின் தலைவரின் படத்தை நான் பெருசா வெப்பன்னு சொல்லி இருக்கிற ஒரே காரணத்திற்காக இங்க எல்லோரும் எவ்வளவு ஒரு கட்டுப்பாடோட, ஒழுக்க கட்டுப்பாடோட, மகளிருக்கு மிக பெரிய பாதுகாப்போட கட்சி வழி நடத்தல் இருக்குதுங்கிறத நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கிட்ட தான் கத்துக்க முடியும். அப்போ வருங்காலத்தில் வேற வழி இல்ல ராஜா, வாய்ப்பில்ல ராஜா அப்படின்னு அண்ணன் அடிக்கடி சொல்லுவாரு. நாம் தமிழர் கட்சி இல்லாது இந்த இனம் விடுதலை அடையாது அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி 2026 வரப்போகுதுன்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.